வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேத்ஸ் சாப்டர் 2ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 2.2ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் n, ஓகேங்களா, 4n கேன் end with the digit 6. அதாவது இந்த 4 பவர் n அப்படின்றதுக்கு முடியக்கூடிய டிஜிட் வந்து 6ல் வரணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த எண்ணுக்கு எந்த மாதிரியான நேச்சுரல் நம்பர்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம சம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே 4 பவர் n தான் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ஸோ 4 பவர் n, இங்கே 4 பவர் என்னன்றப்ப n ஈக்குவல் டு நம்ம கொடுத்து பாருங்கள் நேச்சுரல் நம்பர்ன்றப்ப 1 2 3 தான். ஸோ 4 பவர் n ஈக்குவல் டு 1ன்றப்ப 4 பவர் 1 4, n ஈக்குவல் டு 2ன்றப்ப 4 பவர் 2 ஈக்குவல் டு 16, n ஈக்குவல் டு 3ன்றப்ப 4 பவர் 3 ஈக்குவல் டு 64, ஓகேங்களா. n ஈக்குவல் டு 4 அப்படின்றப்ப 4 பவர் 4 வந்து என்னது 256 வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ 4 6 4 6 அப்படின்ற மாதிரி மாறி மாறி தான் வரும். ஸோ இந்த 6 அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க எண்டிங் டிஜிட் வித் 6 அப்படின்றப்ப. ஸோ இதில் வந்து என்னோட வேல்யூ பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, நெக்ஸ்ட் 1 விட்டுட்டு 1 தான் வரும். ஸோ அப்போ n ஈக்குவல் டு 6. தேர்ஃபோர் த நேச்சுரல் நம்பர், அவங்க கேட்டிருக்கிறது நேச்சுரல் நம்பர் இஸ் ஈவன், ஓகேங்களா. இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர், ஓகேங்களா. ஸோ 4 பவர் n அப்படின்றப்ப end வித் டிஜிட்டு 6, ஓகேங்களா. ஸோ இதில் நேச்சுரல் நம்பர் வந்து ஈவன், எண்ணுக்கு பதில் ஈவன் நம்பராக கொடுத்தோன்னா மட்டும்தான் எண்டிங் வித் 6 அப்படின்னு வரும், ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் கொஸ்டின். இஃப் m, n ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் m, ஓகேங்களா, டஸ் 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m n இன் 5, ஓகேங்களா. ஸோ இந்த சீரீஸ், இந்த ப்ராடக்டில் வரக்கூடிய நம்பரில் n in g5 இருக்கணும், ஓகேங்களா. 5 தான் எண்டிங்கில் முடியணும் அப்படின்ற மாதிரி வரக்கூடியதில் எம்முக்கு என்ன வேல்யூ போட்டால் எண்டிங் வித் 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் m என்னும் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, செகண்ட் சம்மு, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எண்ணுக்கு வேல்யூ செட் பண்ணுறேன். 1 2 3 அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு m ஈக்குவல் டு என்னன்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m, இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் n ஈக்குவல் டு 1 2 3 இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஸோ n ஈக்குவல் டு 1ன்றப்ப 2 பவர் 1 இன்ட்டு 5 பவர் m, n ஈக்குவல் டு 2ன்றப்ப 2 பவர் 2 இன்ட்டு 5 பவர் m, n ஈக்குவல் டு 3ன்றப்ப 2 பவர் 3 இன்ட்டு 5 பவர் m, n ஈக்குவல் டு 4ன்றப்ப 2 பவர் 4 இன்ட்டு 5 பவர் m, ஓகேங்களா. ஸோ இந்த 2 பவர் 1 2 பவர் 2 2 பவர் 3 இது எல்லாமே என்னது ஈவன் நம்பர் தான், ஓகேங்களா. 2ல் இருக்கிறதுனால எல்லாமே ஈவன் நம்பர் தான். ஸோ எந்த ஒரு 5ஐயும் ஈவன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா, இது எல்லாமே ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். அப்போ எந்த ஒரு 5ஐயும் ஈவன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், கண்டிப்பாக 5 வராது, 0 தான் வரும், ஓகேங்களா. ஸோ அதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான் இது எல்லாமே. ஸோ தீஸ் ஆர் ஈவன் நம்பர். ஸோ 5ஐ ஈவன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 இன்ட்டு 5 10, 4 இன்ட்டு 5 20, 6 இன்ட்டு 5 30. ஸோ எப்படி பண்ணாலும் ஈவன் நம்பரால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 0 தான் வரும். தேர்ஃபோர் எண்டிங் வித் 5 இஸ் ஆட் நம்பரு, ஓகேங்களா. ஸோ எண்டிங் வித் 5ல் முடியணும்னா ஆட் நம்பராக தான் இருக்கணும். பட் நம்மளுக்கு வந்து இது எல்லாமே ஈவன் நம்பரில் இருக்குது. தேர்ஃபோர் 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m cannot end with the digit, cannot end with the digit 5, ஓகேங்களா. ஸோ 5ல் முடியாது, என்ன காரணம்னு சொல்லியாச்சு. மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான் எல்லாமே. ஸோ தீஸ் ஆர் ஈவன் நம்பர். 5ஐ ஈவன் நம்பரால் மல்டிப்ளை பண்ண முடியாது, ஓகேங்களா. பண்ணலாம், பண்ணினா 5 வராது. ஏன்னா எண்டிங் வித் 5ன்றது ஆட் நம்பரில் மட்டும்தான் எண்டிங் வித் 5 வரும். 5ன்றது ஆட் நம்பர். ஸோ ஈவன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணக்கூடிய எந்த ஒன்றும் ஆட் நம்பராக வர சான்ஸே இல்லை. ஸோ அதுதான் cannot end with the digit 5, ஓகேங்களா. ஸோ எப்படி உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக கூட எழுதிக்கலாம். தேர்ஃபோர் ஃபார் நோ வேல்யூஸ் ஆஃப் m, எம்முக்கு எந்த ஒரு வேல்யூஸும் இல்லை. தேர்டு சம் தான் பார்க்க போகிறோம்.
ஃபைண்ட் த HCF ஆஃப் 252525 அண்ட் 363636. இது ரெண்டுக்கு இடையில உள்ள HCF என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் எடுத்து வைக்கிறேன். 252525 அண்ட் 363636. ஸோ HCFனாலே நமக்கு இதில் எது, அதாவது நமக்கு தெரிஞ்ச EDA அல்காரிதம் என்ன அப்படின்னா A = BQ + R. ஓகேங்களா? ஸோ இந்த அல்காரிதம் படி இருக்கிறதே ஹையஸ்ட் நம்பர் எதுவோ அதை தான் வந்து ஏயை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஹையஸ்ட் நம்பர் 363636 = BQ. Bன்ற இடத்துல 252525. ஸோ இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கோஷன் வரும், என்ன ரிமைண்டர் வரும், அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது 36, இது 25 மல்டிபிள் பண்ணால் 5ன்ற வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட 4க்கு மேலேயே போகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இதுக்குள்ளே வராது. அப்போ ஒவ்வொன்றே ஒன்று தான் வரும். ஓகேங்களா? ஸோ கோஷன் 1, ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். எல்லாமே கரெக்டாக ஒன்று தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ 6 1 இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய டிவிடெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து என்னது இருக்கக்கூடிய டிவைஸராக எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய கோஷன் என்ன வரும் அப்படின்னா, இது 2 போட்டால் 2 கூட வரும். ஓகேங்களா? 2 தான் வரும். ஸோ அப்போ 2 போட்டோம் அப்படின்னா எல்லாமே 222ன்னு வரும். இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 30303. 6 டிஜிட்லேருந்து 5 டிஜிட்டாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதை தூக்கி இந்த சைடு கொண்டு வாங்க. 61 = 30303. ஸோ இதை வந்து இதுக்குள்ளே இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ எத்தனை தடவை இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 9 வரும். 4 டைம்ஸ் போட்டால் 12 வரும். ஸோ இங்கே நமக்கு 11 தான் இருக்குது. அப்போ 3 டைம்ஸ் தான் போட முடியும். போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸு இது மல்டிபிள் பண்ணி இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது இந்த சைடு கூட போட்டு பார்க்குறேன். ஸோ 90909 61. ஸோ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 20202 இதுதான் வரும். ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் 20202. நெக்ஸ்ட்டு இதை எடுக்கிறேன் 30303. ஸோ இதை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல கொண்டு வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இது வந்து கண்டிப்பாக 1 டைம்ன்றது யாருக்கு வேணாலும் தெரியும், ஈஸியாக சொல்லலாம். ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ ஈஸி 3 - 2 0 0 3 - 2 0 3 - 2 அதான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ இதில் வந்து 10101 ஹவு மெனி டைம்ஸ் 2 டைம்ஸ் ரிமைண்டர் 0. தேர்ஃபோர் இதுதான் வந்து என்னது HCF ஆஃப் தட் கிவன் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ HCF அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10101 அப்படின்றதான் ஆன்சர். ஸோ இதுதான் தேர்டு சம்மு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஹையஸ்ட் கொடுத்துருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பரை ஏவாகவும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கம்மியான நம்பரை டிவைஸராகவும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கோஷன் என்ன, ரிமைண்டர் என்ன. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின். If 13824 = 2 power a into 3 power b, then find the value of a and b. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஏக்கு பதில் என்ன வரும், பிக்கு பதில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், இந்த 13824 அப்படின்றத ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும், இந்த சிமெட்ரிக் டிவிஷன் போடுவோம். ஸோ ஈவன் எண்டிங் வித் 2ன்றப்ப டேரெக்டாக 2 போட்டுக்கலாம். ஸோ 2 போட்டோம் அப்படின்னா 6, அடுத்து 9, 1 2 அகைன் 2 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 4 5 6 அகைன் 2 போடுங்க 1 7 2 8 அகைன் 2 6 சாரி 8 6 4. ஓகேங்களா? அகைன் 2 போடுங்க 4 3 2. ஓகேங்களா? ஸோ 2 போட்டோம். ஒவ்வொரு தடவையும் 2ஆலேயே டிவைட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 1 0 8. நமக்கு இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படின்றது எல்லாருக்குமே அப்படியே அழகாக செய்ய தெரியும். ஸோ அதனால் நான் இதை வந்து டீட்டெயிலாக சொல்லலை. ஸோ இப்போ 27ன்றப்ப 3 போடுறேன், 9 வரும், 3 3. ஓகேங்களா? ஸோ இந்த சிந்தட்டிக் டிவிஷனில் போட்டக்கூடிய அந்த ஃபேக்டர் ஃபுல்லாக நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 13824 சாரி 824 அப்படின்றத 1 2 3 4 5 6 7 8 9 9 2s இருக்குது. ஸோ 2 power 9 இன்ட்டு 1 2 3 3 3s இருக்குது. ஸோ 3 power 3. ஓகேங்களா? 2 power 9 into 3 power 3. ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச ஃபேக்டரைசேஷன் மெத்தட். பட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 13824 = 2 power a
into 3 power b. So from 1 and 2, a equal to 9, b equal to 3. ஓகேங்களா, நம்மளே கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. ஸோ இவ்வளோ தான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபோர்த்து சம். ஏவோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 3. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த்து சம்மு. if p1 power x power 1 into p2 power x power 2 into p3 into x power 3 into p4 into x power 4 equal to 113400. ஓகேங்களா, இந்த வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. வேர் p1 p2 p3 p4 ஆர் ப்ரைம் நம்பர் தான் இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா, வரிசையாக சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக வரைக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ். அண்ட் x1 x2 x3 x4 ஆர் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா, அது ஒரு நம்பர்ஸ். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p1 p2 p3 p4 அண்ட் x1 x2 x3 x4. இதெல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம வந்து மேலே செஞ்சோம், ஃபோர்த்து சம் செஞ்சோம், அதே மெத்தட் தான் இதையும் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ப்ரைம் ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த நம்பரை தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 113400. ஸோ இது வந்து ஜீரோவில் இருக்கிறதுனால எப்போவுமே நம்ம வந்து இந்த ஃபேக்டரைசேஷன் போடும்போது ஸ்மால் நம்பர்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதை எடுத்தேன் அப்படின்னா 56700. அகைன் 2 போட்டேன், 28350. அகைன் 2 போடுறேன், 14175. ஸோ 5ன்னு எண்டிங் வித் 5. ஸோ 5 போடுறேன், 2835. ஓகேங்களா. ஸோ அகைன் எண்டிங் வித் 5ன்றப்ப நான் டேரெக்டாக 5 போட்டுக்கலாம். ஸோ 5 6 7. ஸோ இப்போ 5 கிடையாது, பட் 7ல் இருக்குது. 2 போட முடியாது. ஆனால் 3 பார்த்தோம்னா 3 வரும், 189. ஓகேங்களா. 189 363. அகைன் 321. அகைன் 3 7. ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி 7க்கு தாண்டி எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா 7 ப்ரைம் நம்பர் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன் 2 அப்படின்றப்ப இந்த 11300வை 2ன்னு எடுத்துக்கிட்டேன்னா 2 1 2 3 2 power 3 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம p1 p2 p3 p4 வந்து அசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துருக்கோம். ஸோ 2வை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 தான் எடுக்கணும். ஸோ 3 பவரில் 1 2 3 4, 3 பவர் 4. அடுத்தது 5, 5ல் பவர் 2. அடுத்தது 7, 7 பவர் 1. ஓகேங்களா. ஸோ இவன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இது ஃபஸ்ட்டு, நம்ம கண்டுபிடிச்சது இது செகண்டுன்னா ஃப்ரம் 1 and 2. ஓகேங்களா. ஸோ 2 அப்படின்றப்ப p1 equal to 2, p2 equal to 3, p4 equal to 5, p6 equal to 7. ஓகேங்களா. ஸோ p6 equal to 2 3 1 2 2க்கு அப்புறம் 3 வரும், 3க்கு அப்புறம் 4 வரும், p4 வந்து 7. தென் நெக்ஸ்ட்டு x1ன்றது பவரில் இருக்குது. ஸோ x1 equal to 3, x2 equal to 4, x3 equal to 5, x4 equal to 1. ஓகேங்களா. ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ p1 p2 p3 கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி x1 x2 x3 x4 வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபோர்த்து சம். சரி, ஃபோர்த் இல்லை ஃபிஃப்த்து சம் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம்மு. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து சம்மு. ஃபைண்ட் த LCM and HCF ஆஃப் 408 and 170 பை அப்ளைங் த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் இல்லையா, இப்போ ஃபிஃப்த்து சம்மில் பண்ணோம் இல்லையா ஃபேக்டரைசேஷன், அதில் அப்பெல்லாம் என்ன பண்ணோம், ப்ரைம் நம்பர் மட்டும் வர்ற மாதிரி எடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பரை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா வரக்கூடியது எல்லாமே ப்ரைம் நம்பராக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும். அப்படின்னா அந்த இதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ சிக்ஸ்த்து சம்மஸ் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஸோ LCM and HCF ஆஃப் 408 and 170 இதுதான் அவங்க கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 408 நான் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன் சிந்தட்டிக் மெத்தடை யூஸ் பண்ணி. ஸோ 204 2 எடுக்கிறேன், 102 2ன்றப்ப 51. ஸோ இங்கே வந்து 3 எடுத்தேன் அப்படின்னா 117. ஓகேங்களா. அதே மாதிரி 170 நான் எடுக்கிறேன் அப்படின்றப்ப ஸோ 2 எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், 85 வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5 எடுத்தேன் அப்படின்னா 17. ஓகேங்களா. ஸோ டேரெக்டாக இவ்வளோ தான். நம்ம எப்போவுமே சின்ன நம்பர்லேருந்து தான் எடுக்கணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. டேரெக்டாக இப்போ 170னா 10ஆல் போடலாமே அப்படின்னு நினச்சி எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் அப்படின்றப்ப ப்ரைம் நம்பர் தான் எடுக்கணும். ஸோ அதனால் சின்ன நம்பர் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகேங்களா. 10ன்றது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இப்போ எடுத்துட்டோம் இல்லையா.
இப்போ 408 நம்ம எந்த மாதிரி எழுதலாம் பாருங்க. 1 2 3 ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 17 ஓகேங்களா. அதே இது 170 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 5 இன்ட்டு 17 ஓகேங்களா. ஸோ அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எல்சிஎம் அப்படின்னா கொஞ்சம் கவனிச்சுக்கணும் நல்லா. எல்சிஎம் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்க நம்பரை ஃபஸ்ட்டு எடுக்கணும் ஓகேங்களா. ஸோ 2 2 ரெண்டுக்கும் காமனாக 2 எடுத்துட்டேன். அடுத்து 17 இருக்குது, 17 இருக்குது. வேறு எதாவது காமனாக இருக்கா? இல்லை. ஸோ இப்போ இந்த கட் பண்ணதை போக மீதி என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 3 5s are 15, 2 15 30, 2 30 60, 60 into 17 ஓகேங்களா. ஸோ 60 into 17, ஸோ 2 into 17 into 60 நம்ம டேரெக்டாக அப்படி கூட போடணுங்க. இந்த ஜீரோ நான் இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 7 6 are 42, அதுக்கப்புறம் 10 ஓகேங்களா. 1020 முன்னாடி ஒரு 2 இருக்குது. ஸோ இப்போ இதை நான் மல்டிபிள் பண்ணுறேன். 2040. ஸோ இது வந்து எல்சிஎம் ஆஃப் 408 அண்ட் 170. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது ஹச்சிசிஎஃப். ஸோ ஹச்சிசிஎஃப்னா வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும் இல்லையா, அவ்வளவுதான். எதெல்லாம் காமனாக இருக்கோ அது மட்டும்தான். ஹச்சிசிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 17 34 ஓகேங்களா. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் 6th சம்மில். 408க்கும் 170க்கும் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்றது தான். ஹச்சிசிஎஃப் அப்படின்னா காமனாக இருக்கிறது மட்டும் எழுதினால் போதும். எல்சிஎம் அப்படின்றப்ப காமனாக இருக்கிறத எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதணும் ஓகேங்களா. இப்போ 2 2 இருந்தால் 2 தடவைக்கு ஒரு தடவை எழுதினா போதும். 17 17னா ஒரு 17 எழுதினால் போதும். அதுக்கப்புறம் ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கோ காமனாக இல்லை இல்லாததுனாலும் பரவாயில்ல, அதை அப்படியே எழுதிடலாம். ஸோ மொத்தமாக மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா 2040 ஓகேங்களா. ஸோ தனித்தனியாக மல்டிபிள் பண்ணாலும் சரி, மொத்தமாக மல்டிபிள் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எழுதினாலும் சரி தான் கரெக்ட் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th சம் எக்ஸசைஸ் 2.2ல் find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24 15 36. அதாவது இந்த 24 15 36 இந்த நம்பரில் எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் அந்த நம்பர் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக டிவைட் ஆகணும், ரிமைண்டர் 0 வர மாதிரி டிவைட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர். ஆனால் அந்த நம்பர் என்னவாக இருக்கணும்? இருக்கிறதுலே பெரிய நம்பர், 6 டிஜிட்டில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த 6 டிஜிட் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு அசிம்ஷன். 6 டிஜிட் அப்படின்றப்ப கண்டிப்பாக 9 தான் அதிகபட்ச நம்பர். ஸோ 6 டிஜிட்டும் 9லேயே போட்டுக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த இதுதான் let us assume the greatest number ஓகேங்களா. the greatest 6 digit number. ஸோ இதுதான் ஓகேங்களா. ஸோ இது 7th சம் 6 டிஜிட் நம்பர் அப்படின்றத இதை நான் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி டிவிசபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதால் டிவைட் பண்ணியிருக்கோம்? எக்ஸாக்ட்லி டிவிசபிள் அப்படின்றப்ப 24 15 36 ஓகேங்களா. ஸோ அப்போ 24 15 36ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகிருக்கும் அந்த 6 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம அசிம்ஷன் தான். இது எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா அப்படின்னா இப்போ 5ல் இருக்குன்னா 5லலாம் டிவைட் ஆகவே சான்ஸ் இல்லை. ஸோ அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 24 15 36 இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ இண்டிவிஜுவலாக 24 எடுத்தீங்க அப்படின்னா 1 2 2 எடுத்தால் 6 2 2 எடுத்தால் 3 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 15 எடுக்கிறோம், 5 3 36 எடுக்கும்போது 3 1 2 3 4 2 2 ஓகேங்களா. ஸோ இப்போ 24ன்றத 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 15 அப்படின்றத 5 இன்ட்டு 3 ஓகேங்களா. அடுத்தது 36 அப்படின்றத 3 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்சிஎம் அப்படின்னாலே என்னது, காமனாக என்ன நம்பர்லாம் இருக்கோ அதுதான் ஃபஸ்ட் எடுக்கணும். 3 3 3. ஸோ 3 3க்கும் காமன் ஒரே ஒரு தடவை எழுதினால் போதும். ஸோ மீதி என்ன இருக்குது? 3க்கும் காமனாக இல்லை. சரி 10 2க்கு ஏதாவது காமனாக இருக்கா அப்படின்னா இதுக்கும் காமனாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, அப்போ ஒரு 2. அடுத்தது இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, எடுத்தாச்சு. ஸோ மீதி என்ன இருக்குது? கட் ஆகாமல் இருக்கிறது இது மூணுமே அப்படியே எடுத்து எழுதலாம். 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 ஓகேங்களா. ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 3 2s are 6, 6 2s are 12, 12 2s are 24, 24 into 5 120, 120 into 3 360 அப்படின்னு வரும் ஓகேங்களா.
ஸோ எல்சிஎம் 360. ஸோ அப்போ இந்த ஹையஸ்ட் நம்பரை இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக 360ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அந்த நம்பர் தான் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இண்டிவிஜுவலாக 1 பை 1 டிவைட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக 360ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ போட்டு பார்ப்போமா? 1 2 3 4 5 6. ஸோ 360. 360 அப்படின்றப்ப நம்ம 2 இந்த 3 டிஜிட் எடுத்துக்கிட்டோம்னா 2 360 720. சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 279 வரும். அகைன் ஒரு 9 இறக்கிட்டோம். ஸோ 2799. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 7 360s ஆர் 2520. ஸோ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 279. ஓகேங்களா? 279. அகைன் ஒரு 9. ஸோ இதே தான். அகைன் 7 போட்டு பாருங்கள். இதே தான் வரும் 2520. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இதே 279. ஓகேங்களா? அகைன் ஒரு 9 இருக்கா? ஸோ இது வரைக்கும் 2 தான் இருக்குது. தேர்ட் 9 இறக்கி பாருங்கள். ஸோ அகைன் 7 தான். 2520 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 279. இதுதான் ரிமைண்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பரை 360ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 279 வருது. அப்போ இதில் இருந்து 279 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய நம்பர் கண்டிப்பாக 360ஆல் டிவைட் ஆகுமா? ஸோ அதைத்தான் எழுத போகிறேன். The greatest 6 digit number exactly divisible by 360 equal to 1 2 3 4 5 6 minus 279. சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 999 720. 279 இதிலிருந்து 720. ஸோ இந்த நம்பர் தான் என்னது? இந்த நம்ம கொடுத்த 24 15 36ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகக்கூடிய கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர். ஓகேங்களா? ஸோ அதையும் எடுத்து எழுதிடலாம். The greatest 6 digit number which is divisible by 24 15 36 is 999,720. ஓகேங்களா? ஸோ 9,99,720 அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th sum exercise 2.2ல. So what is the smallest number that when divided by 3 numbers such as 35 56 and 91 leaves remainder 7 in each cases? ஓகேங்களா? ஸோ எந்த நம்பர் இந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது 7 கொடுக்குது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. பட் என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர். முதல் சம்மு கிரேட்டஸ்ட் நம்பர் பார்த்தோம். இப்போ வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எந்த நம்பராக இருந்தாலும் கண்டிப்பாக 35 56 and 91க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்சிஎம் ஆஃப் 35 56 91. ஓகேங்களா? ஸோ 35க்கு 5 எடுத்திங்கன்னா 7 வரும். 56க்கு நம்ம வந்து எப்போவுமே ஹையஸ்ட் நம்பர் எடுக்கக்கூடாது. ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து தான் எடுக்கணும். ஸோ 28 2னா 14 7 போட்டால் 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 91 2 போட்டாலும் 7 தான். ஸோ இது 2 தான் ப்ரைம் நம்பர். அதனால் வேறு எதுவுமே கிடையாதுன்றதுனால டேரெக்டாக அதை போட்டேன். ஸோ 91 பார்த்தீங்க அப்படின்னா 7 போட்டிங்கன்னா 13 அப்படின்னு வரும். ஸோ அப்போ 35ன்றதை 5 × 7 எழுதலாம். 56 2 × 2 × 7 × 2ன்னு எழுதலாம். 91 7 × 13 எழுதலாம். ஸோ இது மூணுக்கும் எல்சிஎம் அப்படின்றப்ப என்ன வரும்? 7 7 7. மூணுக்கும் 7 காமனாக இருக்குது. வேறு காமன் மூணுக்கும் எதுவுமே இல்லை. ரெண்டுத்துக்குமே எடுத்து பார்த்தாலும் காமனாக இல்லை. ஸோ மீதி இருக்கிறதா அப்படியே எழுதுகிறேன். × 13. ஸோ இதை ஃபுல்லாக நான் மல்டிபிள் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 91 × 40 36 3640 அப்படின்றது ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எல்சிஎம். ஓகேங்களா? 3640. அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸாக்ட்லி டிவிசபிள் பை தீஸ் நம்பர்ஸ் பட் ரிமைண்டர் வந்து என்னது 7 கொடுக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த நம்பரால் இது எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஆனால் ரிமைண்டர் 7 வரணும். அப்போ ரிமைண்டர் 7 வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதோட 7 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்? 3640 இஸ் exactly divisible by 35 56 91. ஓகேங்களா? ஸோ
ஸோ எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸாக்டாக டிவைட் ஆனால் ரிமைண்டர் 7 வரணும். எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது, ரிமைண்டர் 7 வரணும்னு இருக்காங்க. ஸோ அப்போ பட் 3647 ஓகேங்களா, ஒரு 7 ஆட் பண்ணிவிட்டு leave the remainder 7 எப்போ divided by 35 56 91 ஓகேங்களா. ஸோ அவன் கேட்டிருக்க நம்பர் இதுதான். இதெல்லாம் டிவைட் பண்ணும்போது இந்த நம்பரை 35ஆல் 56ஆல் 91ஆல் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக 7 ரிமைண்டர் வரும். ஒன்று தனித்தனியாக செப்பரேட்டாக பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்க கொஸ்டின் 8th சம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.2ல் 9th சம்மு. ஸோ ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை த ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர் ஓகேங்களா. நம்ம 10 நம்பர் நேச்சுரல் நம்பர்னால் 1 ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to அப்படியே போய்கிட்டே இருக்கதா. ஆனால் ஃபஸ்ட்டு 10ன்றப்ப 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் டிவைட் ஆகணும். அப்படி ஆகக்கூடிய இருக்கிறதுலே சின்ன நம்பர் என்ன ஓகேங்களா. எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0 வர்ற மாதிரி இருக்கக்கூடிய சின்ன நம்பர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க அதை நம்ம செய்வோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர் என்னென்ன இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேங்களா. ஸோ இந்த 10 தான் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1க்கு ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1 தான், 2க்கு ஃபேக்டர் பார்த்தா 2 தான், 3க்கு ஃபேக்டர் பார்த்தா 3 தான், 4க்கு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2 × 2 ஓகேங்களா. அப்போ 2 பவர் 2. 5க்கு ஃபேக்டர் 5 தான், 6க்கு ஃபேக்டர் 2 × 3, 7க்கு ஃபேக்டர் 7 தான், 8க்கு ஃபேக்டர் 2 × 2 × 2 அப்போ 2 பவர் 3 ஓகேங்களா. ஸோ 9க்கு பார்த்தீங்கன்னா 3 × 3 3 ஸ்கொயர், 10க்கு 2 × 5. ஸோ இது ஒன்றுக்கும் நம்ம ஃபேக்டரை எடுத்து எழுதிட்டோம். ஸோ அடுத்தது இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இது மொத்தத்துக்கும் என்ன வருது அப்படின்றது தான். ஸோ 1ன்றது காமன் தான், அதை 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். அடுத்தது 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 பவர் 2 இருக்குது, 2 பவர் 3 இருக்குது. ஸோ 2ல் இருக்கிறதுலே இங்கே ஒரு 2 இருக்குது ஓகேங்களா. 2ல் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் என்ன, 2 பவர் 3, அதை எடுத்து எழுதிருங்க. அடுத்தது 3 எடுங்க, இங்கே 3 இருக்குது, வெறும் இங்கே ஒரு 3 தான். ஸோ 2 3 இருக்குது, இங்கே வந்து 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் 3 ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி 2 முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு 5, ஸோ 5 5 அப்படின்றப்ப ஒரே 5 தான் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ 6 வராது, 7 இருக்குது, அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை ப்ரைம் நம்பர் ஓகேங்களா. ஸோ 2 3 5 7 தான் ப்ரைம் நம்பர். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து எழுதியாச்சு. ஸோ 2ல் இருக்கிறதுல 3 இடத்துல 4 இடத்துல 2 இருக்குது, ஆனால் 2ல் இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை தான் எழுதணும். அதே மாதிரி 3 எத்தனை தடவை இருந்தாலும் 3ல் ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை தான் எழுதணும். 5 எத்தனை தடவை இருந்தாலும் 5ல் ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான் ஓகேங்களா. ஸோ 5 சிங்கிள் தான் இருக்குது, அதனால் டைரெக்டாக சிங்கிள். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து என்னது, எல்சிஎம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் மல்டிபிள் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 72 72 × 35 2520 ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பரோட எல்சிஎம் வந்து 2520. பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவைசபிள் பை த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர். therefore the least number which is divisible by the first 10 natural number is ஓகேங்களா. அதை எடுத்து எழுதிட்டு இந்த ஆன்சரை எடுத்துடலாம் 2520 ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் சொன்னாலும் சரி தான், டிவிசிபிள் சொன்னாலும் சரி தான், ரெண்டும் ஒன்று தான் ஓகேங்களா. ஸோ இதுதான் 10th சம்மு, சாரி 9th சம்மு. ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம்.